நாளிலே உண்மை பற்றி பாடவும் எப்படி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் இந்த பந்தியில் கை வைக்க நாங்கள் கூடியிருக்கிற தகப்பனே நம் வந்து கொண்ட மக்களை வேகமாய் நீர் கூட்டம் சேர்க்குமாறு நீரே எங்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. இதோ நான் நல்ல தகப்பனே, நீரே பேசி தகப்பனே இந்த செய்தியில் நீர் என்னை வழி நடத்தும் காத்து யாவும் எங்கள் ஆண்டவர் சொல்லி பெரும்பெரும் ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கேட்டுக்கொள்ள மீண்டும் ஒரு முறையாக கிறிஸ்டியன் சபையார் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்னாடி முதலாவது போன வாரம் ஞானஸ்தானம் எடுத்த தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். ஒரு புது பயணம் உங்களால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா ஒரு நாள் ட்ரிப்பு மாதிரி கிடைச்சிச்சு. ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்லலாம், நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருந்தோம், நானும் சுரேஷ்னாலும் பேசிட்டு இருந்தோம். அப்போ போய் இப்படி போகணும், இது ஒரு நல்ல நாளாக இருந்துச்சு. ஒரு கரெக்டாக ஒரு பிளான்ல இருந்துச்சு. எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் வரல கடைசி வரைக்குமே. காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் அந்த கிளைமேட் வந்து அப்படியே நின்றுச்சு. அது வெயிலும் அடிக்காம மழையும் அடிக்காம ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இது இந்த பிரயாணத்தை ஏற்பாடு பண்ணது வந்து நம்மளுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாமே பிளான் பண்ணது. பஸ் வந்து சுரேஷ்னாவும் இந்த ஃபுல் ட்ரிப்பே ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஜான்சி அக்காவும் அப்பாவுக்கும் சபையாரும் உங்களுக்காகவும் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இத்தனை பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அது பஸ் வந்து கிடைக்கவே இல்லை. இவங்க நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன், நானும் முயற்சி பண்ணேன். ஆனால் சுரேஷ் நான் வந்து ரெடி பண்ணிட்டாரு எப்படியோ. அதனால கரெக்டாக ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி கரெக்டாக போயிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த சபையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா, உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இங்கேருந்து அங்கே போன அந்த இந்த சூழ்நிலை சிட்டிக்குள்ள இருந்து தனியாக போனதுக்கு ஒரு மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைச்சிச்சு. அந்த இடமும் சரி, சபையும் சரி, அங்கிருந்த மக்களும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு இடம் 3 வேளை சாப்பாடு கிடைச்சுன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும். என்ன இருக்கு, சந்தோஷமா இருந்துட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா, நம்ம அமைதியா இருந்துட்டு தேவனை குறித்து பேசிட்டு சபைக்கு போயிட்டு தினமும் சபைக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு சாப்பாடு கரெக்டா இருக்குமா, சாப்பாடு உனக்கு அடுத்தாலும் கிடைச்சிடும். அதே அவர் சாரின் பிரதர் தான் உழுமுழுன்னு நம்ம கவனிச்சுட்டாரு. அந்த மாதிரி நம்ம 3 வேளையும் நம்ம சாப்பாடு வைக்கும் போது சபைக்கு மட்டும் நீ போயிட்டு வானா எத்தனை பேர் வருவோம், அடுத்த வேலை கவலையே இல்லை அப்படின்னா நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைய தேவன் ஏற்கனவே நம்மளுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துட்டாரு. நான் இதை அன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சபை நீங்க அந்த சபை இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு தோட்டமா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா இருந்துச்சு அந்த இடம். நானு குழந்தைகள்லாம் அங்க வச்சிருந்தோம். குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணாங்க. ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்த, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தமா கொடுத்துருக்காரு. 2 மக்கள் கொடுத்துருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது உனக்கு எல்லாமே நான் கொடுத்துறேன், நீ அடுத்த வேலைக்கு நீ யோசிக்காத. நீ என்ன பண்ண, என் நியாய பிரமாணத்தையும் என் கட்டளையும் மட்டும் பண்ணு போதும். உனக்கு என்ன பிரச்சனை, சாப்பாடு. நான் நமக்கு அதிகபட்ச பிரச்சனை அதான் இருக்கும். அதை நான் கொடுத்துறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த மாதிரி ஒரு வாக்கு சத்தத்தை நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 2 மக்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு. முதலாவது மக்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சாப்பாடு அடுத்த வேலை ஒரு பிரயாணம்னா யாரு ஞாபகம்னா இஸ்ரேல் மக்கள் தான் ஞாபகம். இதுதான் முதலாவது மக்கள். இவர்களுக்கு செஞ்ச வாக்கு தத்தம், தேவன் கொடுத்த வாக்கு தத்தமே இதுதான். நீ என்ன பண்ண, என்னை மட்டும் புரிஞ்சுட்டே வா, நான் உனக்கு டைரக்ஷன் காட்ட, நீ எங்க போகணும்னு. அடுத்த வேலை சாப்பாடு என்ன பண்ணுவேன், நான் உனக்கு தரேன், நீ என்னை தூக்கிட்டே வா. 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம், 40 வருஷம் நான் தரப்பா. நீங்களே சொல்லுங்க, 40 வருஷம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை பேர் போய் உட்காருவோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் ஒரு வாக்கு தத்தமும் மக்களுக்கு கொடுக்கிறார். 2 விதமான மக்களுக்கு கொடுக்கிறார். முதல் தர மக்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கான ஒரு அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம். இப்பேற்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தும் ஏன் அந்த மக்கள் தடுமாறினாங்க, ஏன் வழிமுறைக்கு போனாங்க. ஆனா அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குது, அது நிச்சயம் பாண்டே போட்டு குடிச்சிட்டாரு, இருந்தா உனக்கு அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்கும். அப்படி ஏன் அவர்கள் வழிவிலகி போனாங்க, ஏன் உடனே வழிவிலகினாங்க. இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்க போறோம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் படிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்க கவனத்தை யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிட்டீங்க. நம்ம இப்ப வாசல் 14, 15க்கு திருப்பிட்டீங்க. 15 முதல் 3 வசனத்தை வாசிங்க.
பண்ணிருப்பாங்க? புகழ்ந்து பாடியிருக்காங்க. எதனால புகழ்ந்து பாடினாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இஸ்ரேல் மக்கள் மோசே வழி நடத்திட்டு கூட்டிட்டு வராரு. சிவந்த சமுத்திரம் பின்னாடி பாரம் துரத்திட்டு வர்றாரு. மோசே செங்கடல தேவன் சொல்றாரு கோலை நீட்டுன்னு செங்கடல் ரெண்டா பொழக்குது. இது வரைக்கும் யாருமே அதை பார்த்தது இல்ல. அவங்க அதை கடந்து வந்தோடனே தான் ஆரம்பிக்கிற சம்பவம் இது. அங்க அப்படியே பாரவனோட முழு படைகளுமே தண்ணிக்குள்ள போகுது. இது அவங்க திரும்பி பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உயிர் பொழைச்சு ஓடி வந்தோம், தேவன் நம்மள காப்பாத்திட்டாரு. உடனே சந்தோஷத்துல அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. மேல பாருங்க, மேல இரண்டாவது கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவர் என்னை எல்லா விதத்திலும் என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்தாரு. அவரே என் தேவன். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். எல்லா மக்களும் என்ன பாடுறாங்க? ரொம்ப சந்தோஷமா அவரே என் தேவன், அவர் இல்லாம என் வாழ்க்கையே இல்லை. ஏன்னா இவ்வளவு அதிசயத்தை பார்த்துட்டாங்க அவங்க வாழ்க்கையில. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் என்ன, முன்னாடி எல்லாம் ஒரு வெற்றி தான், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால சந்தோஷமா நம்ம போய்க்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சந்தோஷமா பாடுறாங்க. இது ஃபுல்லாவே ஒரு பாட்டாதான் வரும். 6ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் ஃபுல்லாவே அவ்வளவு போர்ந்து பாடிட்டு வராங்க. இப்படி பாடிட்டு வர்றவங்க திடீர்னு ஒரு பாஸ் அடிக்கிறாங்க. எங்க அடிக்கிறாங்கன்னு பாருங்க. 24ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இது முன்னாடி 22 படிச்சிருக்கேன். பின்பு மோசே இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல். இப்போ எகிப்துல இருந்து பிரயாணம் பண்றாங்க. உங்க கவனத்தை இது ஒரு மேப் மாதிரி பாத்துக்கோங்க. எகிப்துல இருந்து அடுத்த எங்க சிவந்த சமுத்திரம், சிவந்த சமுத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூர் வனாந்தரம். இது இப்பவுமே இப்படிதான் இருக்கு. சிவந்த ரெட் சி அப்படிமாங்க. அதுக்கு அடுத்ததே ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்துல இவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்க? முதல் நாள் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா பாடி ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள், 2வது நாள், 3வது நாள் என்னாச்சு? அங்க என்னாச்சு? அவங்களுக்கு 3 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 3வது நாள் தண்ணி, பாலைவனம், தண்ணி கிடையாது, தாகம். உடனே என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தை படிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது, மாராங்கிற ஒரு இடம் இப்போ அந்த இடம் இருக்கு. மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே, நீதான் என் பலன், என் உலகம் எல்லாம் சொல்லிட்டு வந்த 3 நாள் என்னாச்சு? அவர்களோட தேவை அந்த டைம்ல கிடைக்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க? திரும்பிட்டாங்க. இல்ல எங்களுக்கு தண்ணி இல்ல, தண்ணி இல்லாதங்காட்டி எங்களுக்கு தேவன் தரல அப்படின்னு தேவன் என்ன சொல்றாரு? 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். திரும்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ தண்ணியை பத்தி பிரச்சனை படாத, நீ தண்ணியை கவலைப்படாத, நான் உனக்கு தருவேன். மாறாங்கிற கசப்பான தண்ணியை பத்தி நான் என்னவா மாத்துவேன்? நான் மாத்தி உனக்கு கொடுக்க போறேன். ஆனா நீ என்னவா இருக்கணும்? நீ ஃபர்ஸ்ட் வசனத்துல நீ பாடின, போர்ந்து பாடின, 20ஆம் வசனம் வரக்குள்ளேயே மனம் மாறிட்டேப்பா. அப்ப உன்னோட மனது இன்னும் எப்படி இருக்கு? ஒரு நிலையான மனதா இல்ல. உன்னை நான் செங்கடல் வழியா குழந்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமே உன் மனது எப்படி இருக்கு? நிலையானது இல்ல. இப்படியான நிலையான இல்லாத ஒரு மக்கள் இப்போ 16ஆம் அதிகாரத்துக்குள்ள வராங்க. ஏலிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. ஏலிம்ல இருந்து திரும்ப அவங்க பிரயாணம் எங்க ஆரம்பிக்குது? கானான் தேசத்தை நோக்கி ஆரம்பிக்குது. இப்ப 16:1 படி இந்த மனநிலையோட தான் உள்ள வராங்க. இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி இப்ப ஏலிம்ல இருந்து கிளம்புறாங்க. அது ஒரு பாலைவனத்தம், அது எல்லாமே பாலைவனமா தான் இருக்குது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2
12ஆம் மாதம் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 45 நாள் அவங்க பிரயாணம். இங்கே 45 நாள் ஆயிடுச்சு. ஏலிமுக்கும் சீனாய்க்கு நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப திரும்ப இன்னொரு வனாந்தரத்துல சேர்றாங்க, சீன் வனாந்தரம். வனாந்தரம் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து வில்டர்னஸ் அப்படின்வாங்க. அது என்னன்னா கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஒண்ணுமே இருக்கு, அதுதான் வனாந்தரம். கண்ணுக்கு இப்ப நீங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பில்டிங் இருக்கும், மக்கள் நடமாடுவாங்க, கண்ணு கேட்ட வரைக்கும் எதுவுமே தெரியல, அது பேர் தான் வனாந்தரம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க புறப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? 45 நாள். உண்மையான பயணம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். உண்மையான தூரம், அதுக்குள்ள தூரம் எத்தனை தூரம்னு பாத்தீங்கன்னா 2 வாரம் தான். அந்த எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கான என்ட்ரன்ஸ் அப்படிம்பாங்க, அந்த ரெண்டுக்குள்ள தூரமே 2 வாரம் தான். எது வழியா போனா யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆக்சுவலா என்ன தூரம்ங்கிறது கரெக்டா போட்டுருப்பாங்க. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம். ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாக போவது. 2 வழி இருக்கு. பெலிஸ்தரின் தேசம் வழியாகவும் போலாம், இன்னொரு வழியாகவும் போலாம். தேவன் பெலிஸ்தர் வழியா ஏன் போன விடலன்னு இருக்காங்க, காரணம் தெளிவா சொல்லியிருக்கோம். இவங்க போனா என்ன ஆகுவாங்க? அடிக்கிறது கூட நான் பாதுகாத்துக்குவேன். ஆனா அங்க வசனம் அப்படி இருக்காது. திரும்ப படிங்க. பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை முன்னாடி லைன்ல படிச்சீங்கன்னா அந்த வசனத்தை முதல்ல படிங்க. 17 பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து அவங்க மடிய மாட்டாங்க. மனசு ஏன் தேவனுக்கு நல்லா தெரியும். உங்க மனசு எப்படி இருக்கு? இன்னுமே பயத்திலே தான் இருக்குது. இன்னும் எகிப்திலே தான் இருக்காங்க. அதான் தெளிவா அவர் சொல்றாரு, தேவனே சொல்றாரு, இன்னும் மனசு எதுல இருக்குது? எகிப்து கூட தான் இருக்குது. ஏன்னா நீ பயப்படுற. அதனாலே அவனை நான் என்ன சொல்றேன், இப்படி கூப்பிட்டு போறேன், எப்படி கூப்பிட்டு போறேன், நான் இப்படி கூட்டிட்டு போறேன். இப்ப மேல படிங்க. எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி நீ பயந்து போய் மனம் மாறி என்ன பண்ணிடுற? திரும்ப எகிப்துக்கு போய். அங்க தேவனுக்கு நல்லா தெரியும். நம்ம மனுஷனோட மனது அதாவது ஜம்பிங் மங்கி அப்படிம்பாங்க. அதாவது குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார பூச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மனமும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவன் என்ன நல்லா தெரியும், இவன் போவான், போய் பார்த்துட்டு அங்க பிரச்சனை இருக்கு தெரிஞ்சோட என்னைய கூப்பிட மாட்டான், திரும்பி ஓடி வந்துருவான். அதனால என்ன பண்றான் அவன? 18 சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இதுதான் திட்டம். அப்போ நீ இப்படி போகாம நான் எதிரியா உன்னை நான் போறதுக்கு போறேன். சிவந்த சமுத்திரம் வழியாய், செங்கடல் சிவந்த சமுத்திரம், சீன் வனாந்திரம், சீனுக்கு அப்புறம் காதோஸ் பர்வதம். அது அந்த வசனம் வரும், யாத்ராகமம் 12 வரும். அந்த இடம் தான் கானானோட என்ட்ரன்ஸ். இப்படிதான் நீ போக போற. அப்படின்னா உன் திட்டத்தின்படி 2 வாரம், என் திட்டத்தின்படி இது தூரம் அதிகம். அப்போ இவர்கள் முன்னாடி இவங்க கிளம்பு, அதாவது நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்துக்கு அனுப்பி. எப்படி அனுப்புறாங்க? தீவிரமாய் என்ன பண்றாங்க? கிளம்பு, நீங்க இருக்கவே இருக்காதீங்க, கிளம்புங்க. கிடைச்சதெல்லாம் மோசே சொல்றாரு, கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. தேவன் நம்மளுக்கு தேசத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு, நம்ம போகணும், கிளம்புங்கன்னு அவ்வளவு தீவிரமா சொல்றாங்க. இவ்வளவு தீவிரமா கிளம்புனவங்க முதல் 1 மாசம் கிட்டத்தட்ட 45 நாள் சாப்பாடை பற்றி கவலையே பண்ணல. நீங்க கவனிச்சீங்களா? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பேரிச்சம்பழம், ஏலிங்கிற இடத்துக்குள்ளார வரும்போது மட்டும் பேரிச்சம்பழம் சாப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சாப்பாடை பத்தி இப்ப வரைக்கும் பிரச்சனையே பண்ணல. ஏன்? அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க? இவ்வளவு அவசரத்திலையும் மேல படிங்க அந்த வசனத்துல, இவ்வளவு அவசரத்திலையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 12, 33, 34. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாக அந்த ஜனங்களை தேசத்துக்கு அனுப்பிவிட அவசரமா அனுப்புறாங்க. இவங்க
என்ன பண்றாங்க பாருங்க பதிலுக்கு. அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ரொம்ப சீக்கிரமா போங்க, கிளம்பி போங்கன்னு. பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே என்ன பண்ணாங்க? சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டாங்க. என்னாச்சு? 2 வாரம் பிரயாணம், மோசேவை நம்பி போறோம், சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? பிரயாணம் சீன் மகான் வழியா போறோம், அது பாலைவனம், நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை. என்ன பண்ணாங்க? ரெடி பண்ணிட்டாங்க சாப்பாடை. அங்க தேவன் அவரோட மனநிலையை பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்களும் நானும் கிளம்புறோம், முதல்ல நம்ம எதை எடுத்து வைக்கணும்? சாப்பாடு தான் எடுத்து வைப்போம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? சாப்பாடு போற இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா? மேல படிங்க. தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்து அந்த 40-45 நாள் என்னாச்சு? அவங்களுக்கு எடுத்துட்டு வந்தது இருந்துச்சு, சமாளிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு மேல என்னாச்சு? அங்க ஒண்ணுமே இல்லை. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் தண்ணியில ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் சாப்பாட்டுக்கு வருது. ஏன்? அந்த 40 நாள் அவங்க கையில இருந்துச்சு. அங்க எங்க ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க, அதை சாப்பிட்டுருக்காங்க, கையில இருந்த மாவு எல்லாம் முடியுது. அங்க முடிய முடிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, அங்க தேவன் வழி நடத்திட்டு வர்றாரு. அப்ப தேவன் தருவாருங்கிறத என்ன பண்ணலாங்க? விசுவாசமே இல்லங்க. அங்க அவங்க எதுனால விசுவாசம் வச்சாங்க? தான் கட்டிட்டு வந்த அந்த கை சாப்பாடுல தான் விசுவாசம் வச்சாங்க. அவங்களோட பிளான் என்ன? 2 வாரத்துல போய் சேர்ந்துருவோம், நான் கூடயே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், பிரச்சனை போற வரைக்கும் நம்ம சேஃப்டி. ஆனா அங்க பிளான் திட்டம் என்னாச்சு? அங்க சுத்த போகுது பிளான், பெரிய பிளானா போகும். 40 வருஷம் அது அவங்களுக்கு கிளம்பும் போது தெரியாது. இதை அறிந்த ஒரே தேவன் மட்டும்தான். இப்படியான ஒரு மனநிலையில தான் அவங்க 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வராங்க. இப்ப படிங்க மேல 3ஆம் வசனத்துக்கு வாங்க. 3ஆம் வசனம். நாங்கள் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, பசி. இப்போ மோசேவை நோக்கி முறையிடுறாங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. எப்படி? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எகிப்துல? அதெல்லாம் வாசி பாத்தீங்கன்னா தெரியும். இறைச்சி பாத்திரம், அதாவது கறி வெந்துட்டு குழம்பு, அதுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன? அங்க வேக வேக எடுத்து நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன், அவ்வளவு சுகமா இருந்தேங்கிறதான் அவங்க தெளிவா இந்த அவசரத்திலேயே எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. மேல படிங்க. கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவீதை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவனிடத்தில் சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை இருக்கும், தாவிலை. தாவிலை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தாவிலை அப்படின்னா நான் அங்கே இருந்திருந்தா என்ன தேவையில்ல, அதுலயே இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு. ஆனா அந்த தாவிலைங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒண்ணு போட்டு பாருங்க, செத்து போறோம். நான் அங்க சாப்பிட்டு உயிரோட இருக்கிறது இல்ல, சாப்பிட்டு செத்து போனா கூட நல்லா இருந்திருக்கும். அப்ப அவரு மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அங்க டெய்லி சாப்பாடு இருந்துச்சு, நான் அடிமையா இருந்தாலும் என்ன இருந்துச்சு? சாப்பாடு கிடைச்சிச்சு. சாப்பாடு கிடைச்சாலும் நான் என்ன ஆவேன்? சாகத்தான் போறேன். இருந்தாலும் எனக்கு என்ன நல்லா இருந்துச்சு? எகிப்து தேவையில்லை, எகிப்தே தேவையில்லை, நான் இங்க வந்து சாக போறேனே. அழகா இந்த பிரசங்கில சொல்லியிருப்பாங்க. 6:7 பிரசங்கியானவருக்கு எவ்வளவு அழகா இதை சொல்லியிருப்பாங்க. பிரசங்கி 6:7. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்காகத்தானே. அவர் அழகா போட்டார் அந்த லைனை. அது மேல இருக்கா? அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. நம்மளோட பிரயாசம் எல்லாம் எதுல இருக்கு? அதுதான் நிறைய பிரச்சனையே வரும். நீங்க பாத்தீங்கன்னா அப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தேவை என்ன? அங்க சாப்பாடு மட்டும்தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த நிமிஷம் எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். இந்த நிமிஷம் நான் சாப்பாடு கிடைச்சா நான் சாப்பிட்டு செத்து போனா கூட எனக்கு பரவாயில்ல. நீ ஏதோ தேசத்துக்கு கூட்டு போற, அந்த தேசமும் என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அது என்னது? வனாந்திரம். எனக்கு கண்ணு கேட்ட வரைக்கும் அந்த தேசமே தெரியல. நீ எங்க போறேன்னு உனக்கும் தெரியல. நான் ஏன் வரணும்? நான் அங்கே இருந்திருந்தேன்னா என்ன இருக்கும்? நான் அங்கே இருந்தா சாப்பிட்டுருப்பேன், அடிமையா அவனுக்கு வேலை செஞ்சிருப்பேன். 7 நாள் வேலை செய்யணும், அது அடிமையோட வாழ்க்கை. நம்ம நாள் 6 நாள் 5 நாள் வேலை கிடையாது, 7 நாள் வேலை. 7 நாள் வேலை. அவன் கொடுக்குற சின்ன கூலி கொடுப்பான், சாப்பாடு கீரை கொடுப்பான், அதுதான் அவன் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, ரொட்டீனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, தேவன் அதுல இருந்து விடுதலையாக்கி கூப்பிட்டு வர்றாரு. ஆனா இவங்க திரும்ப எங்க போறாங்க? எனக்கு அதுதான் பெட்டர், நான் இங்கேயே வரணும், எனக்கு அங்க எல்லாமே சொகுசா கிடைச்சிச்சு. அவர்கள் அதை வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் யோசிச்சிருக்காங்க. இப்ப தேவன் அவர்கள் என்ன நினைக்கிறாரு?
உன்னை கானான் தேசத்துல நான் பாலும் தேடும் ஓடுறத காட்டுறேன்னு கூப்பிட்டு வரேன். ஆனா நீ இன்னும் எதிரே உட்கார்ந்துருக்கிற. உன் மனசெல்லாம் எங்க இருக்குது? அங்கேயே தான் இருக்கு. அப்ப முதல்ல நான் என்ன மாத்தணும்? நான் உன் மேல அவர் நினைச்சது என்ன பண்ணிருக்கலாம்? அங்கேயே அவர் எல்லாத்தையும் நீ திருந்த மாட்டேன், நீ திரும்ப எகிப்துக்கே போன்றிருக்கலாம். ஆனா அவர் தேவனானவர் என்ன நினைக்கிறாருன்னா இவர்கள் மனதை மாற்ற வேண்டும். அதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு என்னங்கிறத நான் காட்டணும். இவன் மனதே மாத்தாம நம்ம அதை காட்டி யோசனை கிடையாது. நீங்களும் நானும் இப்படிதாங்க. நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம். எத்தனை பேர் இன்னும் பின்னாடியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த யோசனை பண்ண 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 தேவனானவர் முன்னாடி அவர் எடுத்து நம்ம காலம் முன்னாடி வைக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? பின்னாடியே தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இங்க தேவன் அவர்களை முதல்ல சுத்திகரிப்பு பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் என்ன அழைப்புக்காக நம்ம அழைச்சோமோ அது தெரியாம இவங்க இருக்காங்களேன்னு யோசிக்கிறாரு. இங்க பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5:6. 3ஆம் அதிகாரம் 5:6. இன்னொரு 19 சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இன்னைக்கு ஞானஸ்தானம் போன வாரம் எடுத்தவங்களுக்கும் பல வருஷம் முன்னாடி எடுத்தவங்களுக்கும் ஒரே வசனம் தான். நாம் இந்த அனுதின வாழ்க்கையில் நாம் ஜீவிக்கும் போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாவே 19:21. இதேதான் திரும்ப அங்க சொல்லி 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையின் மேல் இருக்கும். நம்ம என்ன யோசிச்சாலும் என்ன ஆகும்? தேவனுடைய அவரோட திட்டம்லாம் நிறைவேற போகுது. இதை நாம் முழுதாக நம்ப வேண்டும். அங்க எகிப்து மக்கள் அங்க இஸ்ரேல் மக்கள் அதை நம்பல. அவரோட பிரச்சனை எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, நான் கொண்டு வந்த சாப்பாடு தீர்ந்து போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? அதை மட்டும்தான் யோசிச்சாங்க. தண்ணி இல்ல, நான் என்ன பண்றது? இவர்கள் ஒரு முறை மோசே இடத்துல போய் கேட்கல, முறுமுறுத்தாங்க. நீங்க நல்லா பாருங்க, எல்லா யாத்திராவும் ஃபுல்லாவே முறுமுறுத்தார்கள் தான் இருக்குமே தவிர தேவன் இடத்துல அவர்கள் கேட்டார்கள் இருக்காரு. தேவன் இவர்கள் கேட்க முன்னாலே கொடுத்திருப்பாரு. ஆனா என்னன்னா, தேவன் பார்க்கிறார் இவன் என்ன பண்றான். இவன்ட்ட எதுவுமே இல்லை. இவன் என்னைய நம்புறானா, அந்த சூழ்நிலையை நம்புறான். அவர்கள் அந்த சூழ்நிலையை நம்பினாங்க, முறுமுறுத்தாங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நல்லா பாருங்க, 3ஆம் வசனத்துல அதான் போட்டிருப்பாங்க. முறுமுறுத்தார்கள் தான் போட்டிருப்பாரு, கேட்டிருப்பார்கள் போட்டிருக்கவே மாட்டாங்க. அப்போ நாம் தேவனிடத்தில் கேட்கும் முன்னே அவர் தருவார். அதை நான் நம்பணும். என் பிரச்சனை இன்னைக்கு இந்த பிரச்சனை, அதனால நான் முறுமுறுக்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் பின்னோக்கி போயிட்டே இருக்கேன். அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி போகவே இல்லை, அங்கேயே நின்ட்டாங்க, எகிப்திலே நின்ட்டாங்க. இங்க நீங்க சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இதை இஸ்ரவேல் மக்கள் செய்ய தொடங்கினார். எகிப்துல இருந்து வந்தோம்னா அவங்க முதல்ல என்ன பண்ணிடணும்னா, அவர்கள் எல்லா பிரச்சனையும் அவங்க எல்லா இதையும் ஆழத்துல ஊட்டி இருக்கணும். ஆனா அவர் மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசே இடத்துல போய் முறுமுறுத்துட்டாங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த, நீ தானே எங்க இந்த வழியா கூப்பிட்டு வந்த, உனக்கு வழியும் தெரியுமா? இவர் முறுமுறுக்க மோசேதான் ரொம்ப, அதாவது வேதாகமத்திலே ரொம்ப அமைதியான ஆள் யாருன்னா மோசே தான். நீங்க பாத்தீங்கன்னா தேவனே சாட்சி சொல்லியிருப்பாரு, அவரே டென்ஷன் படுத்திட்டாரு. அந்த அளவுக்கு இவன் மோசமா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேவன் பாக்குறாரு, இவனோட மனநிலையை முதல்ல நான் மாத்தணும். இதை மாத்தாம நான் என்ன பண்ண முடியாது. இவனை காணாம கூட்டு போய் பிரயோஜனம் கிடையாது. இவன் அங்க போனாலும் என்ன பண்ண போறான்? பாலும் தேடும் தேசத்துக்கு ஓடினாலும் என்ன பண்ண போறான்? முறுமுறுக்கு தான் போறோம். அப்ப முதல்ல இவனை நான் மாத்தனா, முதல்ல இவனுக்கான பிரச்சனை என்ன, அந்த நேரத்துல என்ன யோசிக்கிறானோ அந்த பிரச்சனையே அதை பத்தி தான் யோசிக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏசாவோட சம்பவத்தை பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாவோட சம்பவம் அழகா அந்த வசனத்தை இந்த வசனத்தை எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. ஏசா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. இங்க ரெண்டு மகன்கள், ஏசா வந்து மூத்த மகன். இதெல்லாம் நமக்கு தெரியும், நேர காரணமா நான் டீடைலா போல மேல படிக்கிறேன். கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பச்சமாயிருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பச்சமாயிருந்தான். இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், மேல படிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து
அழைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திரவாதத்தை இன்று எனக்கு விட்டுக் கொடு என்றான். அவன் இந்த சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறான். தம்பிக்காரன் எப்பவுமே கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான். பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக்கிறான். மேல படிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன். என்ன போகிறேன்? இஸ்ரேல் மக்கள் சொன்ன அதே வார்த்தை. அந்த டைம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க அவர் கறி சமைக்கல. என்ன சமைச்சிட்டு இருந்தாரு? வெறும் கூழ். அந்த கூழுக்காக அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் அதை கொடுத்துட்டே கேட்கறேன், அவன் செத்து போயிடுவேன். அப்ப இஸ்ரேல் மக்கள் அதான் பண்றாங்க. அந்த நிமிஷம் தான் அந்த சாப்பாடு அன்னைக்கு டைம் கிடைச்சிருச்சுன்னா என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனை. அதோட மேல படிங்க. எப்படி இவர் அதை அலட்சியப்படுத்தினார். வெறும் கூழுக்காக, வேற எதுக்காக இல்ல. கறி முடியல, கறியா இருந்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். அங்க கறி முடியல, வெறும் கூழுக்காக. அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்கு வேண்டி நாம் எதை இழக்கிறோம் அதைதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மக்கள் அந்த ஒரு நிமிஷம் முழுமுழுக்காம போயிருந்தா அவர்களோட பிரயாணம் இன்னும் லகுவாயிருக்கும், ஈஸியா போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு பசி அப்படிங்கிற அந்த ஒரு நிமிஷத்தினால முழு பிரயாணமே அவங்களுக்கு மாறி போச்சு. இது உங்களுக்கு எனக்கு இப்படிதாங்க. அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டா மாறினா நமக்கு இருக்கிற பிரச்சனையோட அதிகமாகும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது அப்படியே விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு. அப்போ இங்க ஏசா இறந்த மாதிரியே இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல இதே உதாரணத்தை சொல்றாரு. நீ இப்ப இருக்கிற பிரச்சனைய பாத்தீங்கன்னா உனக்கு அதாவது நித்தியத்துக்கு வச்சிருக்கிறது பிரச்சனையாகும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் வறுக்க நின்றவனுமாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையிலாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நீங்க ரெண்டு பேரை குறித்து பேசப்படுது. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். திரும்பவும் மேல படிங்க. நாய் வந்து அவன் தரப்பிலே நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது ரெண்டு பேர் மறிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. மேல படிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரை தன் விரலின் நோயை தலையில் துவைத்து நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். இப்போ இங்க அந்த ஐஸ்வர்யான் மரித்தோட எங்க போறான்? பாதாளத்துக்கு போறான். அங்க அவனோட உடல் வெந்துட்டு இருக்கு. அவன் லாசருவை பார்க்கிறான். இதுதான் சம்பவம். லாசருவை பார்த்தோட லாசரு யார் பக்கத்துல? ஆபிரகாம் மடியில இளைப்பாடுறாரு. அவனால பார்க்க முடியுது. இப்ப நீங்களும் நானும் அந்த ஐஸ்வர்யான்னு நினைச்சுக்கணும். நம்ம பாதாளத்துக்கு போயிட்டோம். அது வரைக்கும் நமக்கு யாரும் எதுவும் சொல்லல. பாதாளத்துக்கு போய் மாட்டிட்டோம். நமக்கு தெரியுது ஒருத்தன் தப்பிச்சு நிக்கிறான். நம்ம முதல் வார்த்தை அவன்கிட்ட என்ன கேட்போம்? எப்படிப்பா இங்க இருந்து நான் தப்பிச்சு வர்றது? இதை நம்ம கேட்போமா மாட்டோமா? எப்படிப்பா தெரியாம செஞ்சுட்டேன்பா தப்பு, நீ இப்படி இருந்த, உனக்கு நான் உதவி செய்யல, நான் பண்ணது தப்பு தான், எப்படி நான் தப்பிச்சு வரணும்னு கரெக்டா? அவர் அங்க என்ன கேட்டார்? அந்த ஐஸ்வர்யம் ஒரே ஒரு துளி விரல்ல நினைச்சு, அது குண்டால இல்ல, விரல்ல நினைச்சு என்ன வெயி எத்தனை எத்தனை நொடிக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்கும் ஐஸ்வர்யம். அப்போ இயேசுவானவர் அங்க என்ன சொல்றாருன்னா, அவன் பாதாளத்துக்கு போய் அவன் மனநிலை எப்படி இருந்திருக்குது, அந்த நொடிக்கான சந்தோஷத்தை அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் நினைச்சா என்ன கேட்டுக்கலாம்? தம்பி தப்பிச்சு போற வழியை சொல்லு, இல்ல நான் பாவம் எதுவுமே கேட்கல. அவன் இன்னுமே பாவத்திலே தான் இருக்கான். அவனோட சந்தோஷம் எதை நோக்கிதான் இருக்கு? ஒரே ஒரு துளி கொடு. அந்த ஒரு துளி ஒரு நொடி இருக்குமா, அந்த நொடி நான் சந்தோஷமா இருக்கு. இதை தேவன் வெறுக்கிறார். தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்? அந்த நித்தியத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்க நீ இந்த நிமிஷத்துக்கான பிரச்சனைய மறந்துடு, அது என்னோட, நான் பாத்துக்கிறேன். இந்த இஸ்ரேல் மக்கள் அதான் பண்றாங்க. இந்த ஐஸ்வர்யம் அதான் அவர் தெளிவா சொல்றாரு. நீங்க அதான் ஒரு துணி தான் சொல்லுங்க,
அந்த ஒரு துளி ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அந்த ஒரு துளினால ஐஸ்வர்யம் முளைக்கவும் போறது இல்லை. ஏசாவும் அப்படிதான், அந்த கூடுனால அவன் முளைச்சிருக்க மாட்டான் கண்டிப்பா. ஆனாலும் அவர் என்ன, அவரோட பிரயாசம் எது மேல இருந்திருக்குது? என்னோட சேஷ்ட புத்திரங்கிறது தேவன் ஆசீர்வதித்த ஒண்ணு. அதனால நீ என்ன, அதோட ஆசீர்வாதம் அவ்வளவு பெருசு, அதை கூடுக்கு நீ விட்டு போட்ட. இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நான் எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப என் கையில எதுவுமே இல்ல, இப்ப நான் முறுமுறுக்கிறேன், நான் இப்போ தேவனை நம்பல, முறுமுறுக்கிறேன், எனக்கு இப்ப சாப்பாடு கொடு, நீ எங்க வேணா நீ கூட்டு போ, அதை பத்தி நான் கவலைப்படல, எனக்கு சாப்பாடு இப்ப வேணும். இதுதான் அவங்களோட முறை. அப்ப தேவன் பார்க்கிறாரு, இவன் மனது இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இதுல இருந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு போற விஷயமே, நாம் தேவனை நம்பி உள்ளே வரும்போது இன்னைக்கு இல்ல மறுமை அந்த நித்திய வாழ்க்கைக்கு தான் நம்ம யோசிக்கணும். நம்ம இந்த செகண்ட் இந்த நிமிஷத்துக்கான பிரச்சனை யோசிச்சோம்னா நம்ம நித்தியத்துக்கான பிரச்சனை, நித்தியத்துக்காக போற வழி தள்ளி போயிட்டே இருக்கும். 40 நாள் என்ன ஆகும், 40 வருஷம் ஆயிடும். முடிஞ்சா அந்த ஐஸ்வர்யன் மாதிரி போகாமலும் போறோம். நான் ஒரு நாளும் அனுதினமும் என் பிரச்சனை குறித்து யோசிக்காம தேவன் மீதே நம்பிக்கையை வைத்தால்தான் நான் முழுமையாக கிறிஸ்துவுக்குள் வர முடியும். அங்க அப்படிதான் தெளிவா சொல்லுது. அந்த மக்கள் இன்னும் எகிப்திலே உட்கார்ந்தாங்க. அவர்களின் நம்பிக்கை தேவன் மேல் இல்லாததினால் தேவன் அவர்களை இவனை எப்படியாவது இவனுக்கு கொண்டு வரணும். முதல்ல இவன் பிரச்சனையே இதுதான், இவனை எப்படி நான் இவன் கொண்டு வரணும். மேல படிப்போம் 4ஆம் வசனம். இப்ப இது முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது? 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உனக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். உடனே தேவன் கோபப்படல. அங்க உடனே என்ன சொல்றாரு, சரி உனக்கு பிரச்சனை, நீ முறுமுறுத்துட்ட, நான் உனக்கு அதுக்கான பலனை அளிக்கிறேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்களை நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இப்ப நல்லா இந்த வசனத்தை திரும்ப வாசிச்சு பாருங்க. அந்த இன்னும் ஒரு வாட்டி மட்டும் அந்த கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உனக்கு டெய்லி என்ன கிடைக்க போகுது, அதுக்கு யார் கேரண்டி? மோசே தான் சொல்றாரு. இப்போ இந்த டெய்லி உனக்கு சாப்பாடு கிடைக்க போகுது, அது உண்மையாயிருச்சு. இனிமேல் இன்னையில இருந்து உனக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. மேல படிங்க. அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். எப்படி சோதிப்பார்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு சாப்பாடு 3 வேளை கிடைச்சிருக்கு, அவன் நல்லா தானே நடக்கணும், அவன் எனக்குள்ளதான் நடக்க போறான். இதை எப்படி இவர் சோதிப்பாரு? அதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி, நீ என் நம்பரையா இல்லையான்னு சோதிக்கலாம். நான் பிரச்சனையே இல்ல உனக்கு, நான் டெய்லி சாப்பாடு கொடுத்துறேன், ஆனாலும் நான் உன்னை சோதிப்பேன். நீ நல்லா படிச்சு பாருங்க. பிரச்சனையை வச்சு நான் சோதிக்க போறது இல்ல, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உன் நம்பிக்கை எது மேல இருக்குன்னு நான் பார்க்க போறேன். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? எதுவுமே கொடுக்காம சோதிக்கிறது வேற, யோபுக்கு பண்ணாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சோதிக்கிறது வேற. இதுதான் 2வது. உங்களுக்கு எனக்குமே இப்படிதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சோதிப்பாரு. இப்ப மேல படிங்க. 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் செய்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிறவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டால் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம் என்றார். நீ அப்படின்னா என்ன சொன்னா, நீ எங்கிட்டே முறுமுறுத்துட்டு இருக்கீங்க, நாங்க செய்யல, யார் செய்ய போறா? தேவன் செய்ய போற. நீ முறுமுறுக்காத முதல்ல, அதுதான் சொல்றாரு. மேல படிங்க. இன்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டால் நாங்கள் ஏமாத்திரோம். உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது. எத்தனை வாட்டி அந்த முறுமுறுப்பு வருது பாரு. அப்படியே என்ன அர்த்தம்? ஒரு முறை கூட அவங்க கேட்கல, முறுமுறுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. மோசே அதை திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப உங்களோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் முறுமுறுப்பால அங்க சரியா ஆக போறது இல்லை. அதுதான் சொல்றாங்க. நீ நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் எந்திரிச்சுட்டு நீங்க புலம்பிக்கிட்டே இருங்க, நம்ம புலம்புவோம்ல, அந்த நாள் ஃபுல்லா ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இதே ஒரு நாள் எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு இந்த நாள் தேவனுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்கள, எந்த பிரச்சனையும் வரும். ஏன்னா அது தேவன் இடத்துல நம்ம கொடுத்துட்டோம்.
அது என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு. இந்த நம்பிக்கையை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனா என் நம்பிக்கை நீ எது மேல வைக்கணும்? நான் கொடுக்கிற விஷயத்த மேல வைக்காத, என் மேல நீ. நான் கொடுக்கிற விஷயம் வற்றி போகும், அது நிக்கும், ஒரு நாள்ல நின்றும், மண்ணா நிக்கும். ஆனா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் கொடுக்கறதையும் நிறுத்த போறது, நீ முழுமுறுக்காமல் இருந்தாலே போதும். மேல படி. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, இஸ்ரவேல் புத்திரரை சபையார் எல்லோரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்பை கேட்டார் என்று சொல் என்றார். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய, நீங்க நல்லா பாருங்க, இது ரெண்டு வாட்டி இது நடக்குது. அது ஒரே சம்பவம். தேவன் மோசேட்ட சொல்லிட்டு, மோசே என்ன பண்றாரு? இவங்க நம்ப மாட்டாங்க, சபையார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவோம், கூட்டிட்டு திரும்பவும் சொல்றாரு தேவன். அதான் அங்க படிக்கிறோம். படி. அவர்கள் வனாந்தர திசையை திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை, இப்ப தேவனே சொல்றாரு, மக்கள் முன்னாடி, இஸ்ரேல் மக்கள் முன்னாடியே சொல்றாரு. நீ அவரோட பேசி, நீங்கள் சாயங்காலத்து இறைச்சியை புசித்து, விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று. இப்போவாவது நீ என்னவா நம்பு என்னைய. அவர் தன்னைத்தானே அங்க நிரூபிக்கிறார், வேற வழியே இல்லாம. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் செங்கடலை குழந்தும் கூட்டு வந்தும் இவர்கள் மனநிலை அங்கே இருந்தங்காட்டி திரும்ப அவர் என்ன சொல்றார்? கடைசி லைனை பாருங்களேன். நீ முறுமுறுத்த, அப்படி நான் என்ன கடைசியில சொல்றேன்? நான் தான் தேவனே, என்னை நானே நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு. மேல படிங்க. அவர் சொன்ன மாதிரியே என்ன ஆச்சு? இவங்க சுத்தி கூடாரம் அமைக்கிறாங்க. இந்த கூடாரத்தை சுத்தி காடை வந்து விழுகுது. இது பாத்தீங்கன்னா இந்த காடை விழுகிற சம்பவம் வந்து இப்பவுமே நடக்கும். இது எதனால அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை காடைகள், நாரை, கொக்கு, இந்த மாதிரி ஒரு விதமான பறவைகள் ஒரு இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து போய் இன்னொரு இடத்துக்கு போய் தான் இனப்பெருக்கம் பண்ணும். வேடந்தாங்கல் நம்ம ஊர்ல இருக்கு, அங்க வரும். எங்க இருந்து நீங்க வரும் தெரியுங்களா? ஆஸ்திரேலியா துணைக்கண்டத்திலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து வேடந்தாங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு அது திரும்ப போயிடும். இது வருஷம் நடக்கிற ஒரு. அதே மாதிரி சிவந்த சமுத்திரத்தை வழியா இவங்க எந்த வழியா வந்தாங்களோ அதே வழியா காடைகள், நாரை, இந்த மாதிரி பறவைகள், அந்த ஏரியாக்கான பறவைகள் வந்து இந்த சைடு வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரும்ப அது போயிடும். இது நடக்கிற சம்பவம். நீங்க டிஸ்கவரி சேனல்ல இது போட்டிருக்கான், ஏன் இது நடந்துச்சுன்ட்டு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, கழுகு, பருந்து இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம், அதனால எவ்வளவு தூரம் வேணா பறக்க முடியும். இந்த காடை, நாரை இதனாலலாம் பறக்க முடியாது ரொம்ப கிலோமீட்டர். இது என்ன ஆகும்னா, வனாந்திரத்துல பறக்க ஆரம்பிக்குமா. இது கொஞ்சம் கிலோமீட்டர் எல்லாம் அதுக்கு தரையிறங்கிறதுக்கு, சிவந்த சமுத்திரத்தை தாண்டோனே தரையிறங்கலாம் தெரியும். அது தரையிறங்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகுமா. அது தரை எப்ப பாக்குதோ எப்படி வந்து உழுகுமாமா, பொத்துன்னு வந்து உழுகுமாமா. 3 நாள் 2 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாதாமா. ஏன்னா அவ்வளோ டயர்டா அது டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த தேடி இனப்பெருக்கம் பண்ணும். இது வந்து சயின்டிபிக்கா நடக்கிற ஒரு இடம். இது ஒரு நிகழ்வு. தேவன் இதை அப்படியே இங்க யூஸ் பண்றாரு. இதை வந்து விழுந்தோடனே நீங்க நல்லா பாருங்க, அது வந்து விழுந்துதான் கிடக்கும், உயிரோட விழுந்து கிடக்குது. இவங்க போய் லகுவா எடுத்துட்டு வந்துக்கிட்டாங்க. அதுதான் அங்க நடக்குது. அதனாலதான் காடை வந்து விழுந்துச்சுன்னு தான் போட்டிருக்கும். நல்லா பாருங்க, இவங்க போய் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த சம்பவத்தை, காடை வந்து விழுகுது, சாயந்தரத்துல உனக்கு காடை வந்து விழுகும், நீ எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. மேல ஒரு சிறிய வஸ்து உயர்ந்த பணிகள் கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரரை கண்டு இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இப்பதான் அப்பத்தை அவர் கொடுக்கிறாரு. முதல்ல காடையை கொடுத்துட்டாரு, அப்புறம் அப்பத்தை கொடுக்கிறாரு. மேல படிங்க. கர்த்தர் கட்டளையிட்டது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவீர்கள். புசிக்க, அது திரும்ப படிங்க அந்த லைனை. அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவீர்கள். தேவன் அங்க என்ன சொன்னாருன்னா, உன் நீ உனக்கு டெய்லி நான் என்ன தர போறேன்? சாப்பாடை நான் கொடுத்துறேன். ஆனா நான் சொன்ன மாதிரி நடக்கிறியான்னு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, இதுதான் முதல் கட்டளையே சொல்றாரு. நீ புசிக்கிற அளவுக்கு எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கொண்டு மேல படிக்க. அந்த அளவையும் அவர் சொல்றாரு. உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இரக்கத்தின்படி அவனவன்
தலைக்கு ஒரு ஓமர் அளவை எடுத்துக்கொள்ள கடவுள். ஒரு ஓமர் அப்படின்னா 2 ல இருந்து 2.25 கிலோ. நம்ம ஊர்ல கிலோமோ, அங்க ஓமர் அப்படிமா. அப்ப 2 கிலோ கறி ஒரு ஆளுக்கு. குடும்பத்துல 10 பேர் இருந்தா எத்தனை? 20 கிலோ. நம்ம ஒரு வீட்டுக்கு கறி எடுக்கணும்னா எவ்வளவு எடுப்போம்? நம்ம மொத்தமாவே எவ்வளவு எடுப்போம்? அப்ப தேவன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 10 மடங்கா கொடுக்குறாரு. நம்ம 4 பேத்துக்கு 2 கிலோ தான் எடுப்போம். அங்க ஒரு ஆளுக்கே 2 கிலோ கிடைக்குது. கரெக்டுங்களா? அளவுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் எடுத்துக்கோ. குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 ஓமர் எடுத்துக்கோ. இப்ப தேவன் பாக்குறாரு இவங்க என்ன பண்றாங்க. மேல படி. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். இங்க என்ன நடக்குது? அவர் தெளிவா என்ன சொன்னாரு? 10 பேர் இருந்தா 10 ஓமர் மட்டும் எடுன்னு. ஏன்? இஸ்ரவேல் ஜனத்தார்ல வயதானவர்கள் இருப்பாங்க, வாலிப பசங்க இருப்பாங்க, கால் முடமா இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஓமர் போய் சேரணுங்கிற வேண்டி ஏவனானவர் தெளிவா என்ன சொல்வாரு? ஒன்னொன்னு எடுப்பான்னு. நம்மால் என்ன பண்ணா? கட்டச்சுதா அப்படின்ட்டு என் குடும்பத்துக்கு சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துருவோம். அது திரும்ப கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது? இதைத்தான் தேவன் சொன்னார். நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், ஆனா நான் சொன்னதை நீ சரியானு நான் பார்க்க போறேன். சோதித்து பார்த்தேன். இப்ப மேல படிங்க. நம்மால எடுத்தான், அதிகமா எடுத்துட்டான். பலமா இருந்தவன் 10க்கு 20 எடுத்தான். வயசானவங்க கொஞ்சம் இலவா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? இருக்கிறத சுத்தி பொறுக்க. ஏன்னா எல்லாமே எடுக்கிறதானே, பொறுக்கிறதானே, முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கினாங்க. அங்க தேவன் அதையும் திருப்பி போடுறாரு. மேல படிங்க. அங்க அவர் திரும்ப என்ன பண்ணிட்டாரு? சமம் பண்ணிட்டாரு. நீ 10 20 எடுத்தினாலும் நீ எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? அது 10ஆ மாறிடும். நீ 1 எடுத்தினாலும் உன் கணக்கு 5ஆ மாறிடும். இதைத்தான் தேவன் பார்க்கிறார். நான் சொல்றதை நீ செய்யறியா, இல்ல உன் சுய புத்தியினாலே செய்யற? திரும்ப திரும்ப நீ என்ன பண்ற? உன் சுய புத்தியில தானே செய்யற. நான் உனக்கு சொன்னதை நீ செஞ்சியா? நான் உனக்கு ஒரு ஹோம்வொர்க் சொன்னேன், நீ என்ன பண்ண? இல்ல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். திரும்பவும் நான் சமம் பண்றேன். இப்ப மேல படிங்க. இது 2வது. இப்ப நம்மால அடுத்து என்ன பண்றான்? இன்னும் கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோ, நாளைக்கு இது கிடைக்குமான்னு தெரியல. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு? கிடைக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது அவர் சொல்லியிருக்காரு, ஏதோ இதாயிருச்சு, கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதனால மிச்சம் வச்சிருவோம். அப்போ தேவனானவர் சொன்ன எதையுமே இவர்கள் செய்யவில்லை. அங்கதான் அவரு அதை சோதிச்சு பார்த்துறாரு. இன்னைக்கு இதே விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. நான் சமமாக பார்க்கிறேன். நீ பலமானா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம், உலகத்துக்கு நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் என் பார்வையில் நான் பைத்தியக்காரத்தை தேர்ந்தெடுக்கிறேன் போடுறாரு. நீ என்னைய மட்டும் நம்பு. இன்னைக்கு காலேஜ் போற பசங்க, வாலிப பசங்க எடுத்திருக்காங்க ஞானஸ்தானம். நான் இதைத்தான் நானும் சொல்லுவேன். நானும் அதே காலேஜ்ல இருந்து வந்து ஆலன் படிக்கிற அதே காலேஜ் தான் நானும் படித்தேன். என்னையோட படிக்கிற புத்திசாலியான பசங்க இருக்காங்க. ஆனால் தேவன் பார்வையில் நான் அவரை நம்பும் போது அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? உலகத்துக்கான புத்திசாலித்தனத்தை தேவன் பார்ப்பதில்லை. நீங்க நல்லா பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 29. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 21. இன்னைக்கு நீங்களும் நானும் பலவீனர்களாக இருக்கலாம், பைத்தியக்காரனாக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், லாசரு போல இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவனை நம்பினால் அனுதினமும் நமக்கு மன்னா கிடைப்பது உறுதி. இல்ல நான் தேவனை நம்பாம என் சுய நிலத்தை நம்பினால் அங்க எதுவுமே நடக்க போறது. தேவன் அங்க நீ நல்லா பாத்தீங்கன்னா அவரவருக்குரியதை அவரவருக்கு தந்தார். தகுதி என்ன நீ எடுத்தியோ அது கணக்கு வராது. நான் உனக்கு என்ன தரணும் அதுதான் கணக்கு. உனக்கு என்ன தேவை என்பதை நீ கேட்கும் முன்னே எனக்கு தெரியும். இதுதான் இங்க 2வது பாடமா நான் எடுத்துக்கணும். முதல் விஷயம், நான் தேவனை முழுதா நம்பணும். அப்ப நடக்கிற பிரச்சனையை மட்டும் நான் யோசிக்க கூடாது. 2வது, எனக்கு தேவையானதை தேவன் தருவார், அதை நான் நம்பணும். இப்படி நம்பும்போது தேவன் நம்மை நிச்சயமாக
வழி நடத்துவார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கடைசியில் அதான் நடக்குது. அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்கு பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து. இதெல்லாம் படிச்சுட்டா கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். நேர காரணமா முழுசா போல, இவர்கள் எப்போ தேவன் சொன்னபடி செய்தார்களோ அப்போதான் ஓய்ந்து இருந்தார்கள். அப்பதான் அவங்க ஓய்ந்து மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அப்போ இப்பேற்பட்ட மக்களிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலும் நம்மளோட பிரச்சனை தேவனை நம்பாமல் இருக்கு. தேவன் நமக்கு தேவையானதை தருவார் என்பதை நம்பணும். இதுதான் இந்த முதல் வகையான மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது. 2வது தரமான மக்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15-16. இரவும் பகலும் மேல படிங்க. பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, இதை யாருக்கு எழுதியிருக்கிறது? நமக்கு தான். நாம் தான் அந்த மக்கள். நாம் இப்போ இருக்கிறதே அந்த வனாந்தரத்துல தான். இந்த வனாந்தரத்தில் தினம் நமக்கு போராட்டம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு என்ன வீழ்க்கப்பட்டிருக்கிறது? அந்த நித்திய வாழ்க்கை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பசி, அந்த ஆர்டரே அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் பசி, அப்புறம் தண்ணி, அப்புறம் வெயில், அப்புறம் இது. அந்த ஆர்டர் கரெக்டாக வச்சிருப்பாரு. இதை குறித்து நீ கவலைப்படாத, ஏன்னா இது எல்லாமே முடிய போகுது. அங்க அந்த 40 வருஷ வாழ்க்கை முடிய போகுதுங்கிறது தான் தேவன் தெளிவா சொல்றாரு. அப்ப அனுதினம் நம் வாழ்க்கையில் இதை கடந்து போவோம் என்றால் 2 விஷயம். ஒன்று, நம் தேவைக்கான விஷயத்தை தேவன் தருகிறார், ஆவிக்குரிய விஷயத்தையும் தேவன் தருகிறார். அந்த ஆவிக்குரிய விஷயம் தான் இந்த வசனம். இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். உலகத்துக்கான தேவைகளை தேவன் தருவார். அதை தான் அங்க சொல்லியிருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்களை நிறைவாக்குவார். அதற்கு நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அல்ல, கிறிஸ்துவர்களால் நாம் தேவனை நம்ப வேண்டும். நாம் நம்பினால் நமக்கு கிடைக்க போவது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற, இந்த வனாந்தரத்தில் நாம் பயணப்படும் போது நமக்கு கொடுக்கிற அவரோட ஒரே வசனம், பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீ யோசிக்காத, அது அதுக்கான நாளுக்கான தேவை போதும். அது அழகா அவர் சொல்லியிருப்பாரு அந்த ஒரு வசனத்துல. அப்ப இன்னைக்கான தேவைகளை தேவன் பூர்த்தியாகி கொண்டே வருகிறார். நித்தியத்துக்கும் அவர் பூர்த்தியாகி வச்சிருக்கிறார். 2மே ரெடியா இருக்கு. ஒரே கேள்வி, நம்ம ரெடியா இருக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினதை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். நமக்கு மெய்யாகவே சொல்லியிருக்கிறது. சுரேஷ் ஒரு வாட்டி சொன்ன மாதிரி தான். 2 வாட்டி போட்டானா அதுக்கு முக்கியத்துவம் அதிகம்பாங்க. அந்த வசனம் ரொம்ப முக்கியத்துவமான வசனம். அனுதினம் நமக்கு மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தருபவர் மீது நம்பிக்கை வைக்கும். அந்த மன்னாவின் மீது இல்லை,
அப்போ நாம் ஜீவிக்கும் போது இதை கொண்டு நாம் ஜீவித்தால் நித்திய ஜீவன் நிச்சயமாக நமக்கு இருக்கும். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவதாசன்.